நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். யார்கிட்ட பேசிட்டு இருந்த? அது யாருக்கும் இல்லைங்க. இது யாரோட நம்பரு? அது எனக்கு தெரியாதுங்க. ஹலோ, நீங்க யாரு? இது யார் ஆஷா? என்னோட அப்பா நம்பர். நீ எதுக்கு இப்ப அவரை கூப்பிட்ட? என்னால இருக்க முடியலங்க. மத்த எதுக்காகவும் இல்ல. என்னோட ஷேரை கொடுப்பீங்களா மாட்டீங்களான்னு கேட்க. கொடுக்க மாட்டேன்னு அப்படி சொன்னாங்கன்னா இந்த கஷ்டத்தெல்லாம் சகிச்சுக்கிட்டு என்னால உயிரோட இருக்க முடியாதுன்னு சொல்லிடுவேன். அந்த மாதிரி மிரட்டுறது நல்லதுதான். ஆனா உன் அப்பான்றதுனால போய் சாவுன்னுவாரு. ஒருவேளை அப்படி சொன்னார்னா நான் போய் செத்துருவேங்க. அப்படி நீ சாவறதா முன்னாடியே செத்துருக்கணும்ல. எல்லா கதவும் மூடியாச்சுன்னு தெரிஞ்ச பிறகுதான் நாம மறுபடியும் முயற்சி பண்ணலாமன்ற எண்ணம் வரும். ஆனா அதுக்கு நீ என் கூட இருக்கணும். நம்ம என்னதான் இப்படி சொன்னாலும் நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்ற எண்ணமே வேண்டாங்க. ஒரு வேலை இல்ல ஒரு பிசினஸ் இல்ல ஏதாவது ஒண்ணு. இப்ப பாருங்க, நம்ம இருக்க வீடு கூட ஜப்தி பண்ணிட்டு போக போறாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே அவ்வளவுதாங்க. நீ கொஞ்சம் மனசு வச்சா இப்ப இருக்க பிரச்சனையில இருந்து நம்ம தப்பிக்கலாம். கோட்டயத்தில் இருக்க பார்ட்னர்ஷிப்ல இருந்து நான் விலகிடுறேன். அந்த ஷேர் கிடைச்சதுன்னா ரியல் எஸ்டேட்டை நம்ம டெவலப் பண்ணலாம். இந்த ஏரியால நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கு. இந்த வீட்டை ஹோட்டலா மாத்தணும்னா நிறைய டூரிஸ்ட் வருவாங்க. வெறும் கையில முழம் போடாதீங்க. அடுத்த வாரம் ஜப்தி பண்ண போற வீட பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஒரு 2-2.5 லட்சம் ரூபாய் இருந்ததுன்னா 5-6 மாசத்துக்கு ஜப்தியை தள்ளி வச்சிடலாம். அதுக்குள்ள இந்த இடத்த டூரிஸ்ட் பிளேஸா மாத்தி நல்ல ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை தயார் பண்ணி கொடுத்தா இந்த வீட்டையும் இடத்தையும் வச்சு 50 லட்ச ரூபாய் லோன் வாங்கலாம். நாம நினைச்ச மாதிரி ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சா ஈஸியா பிசினஸ் ஆகும். ஆனா அதுக்கு ஜப்தியை நிறுத்தணும். பணம் கொடுத்தா இது நமக்கே சொந்தமாகும் உறுதியா சொல்ல முடியுமா? நாம அப்படி ஒரு அக்ரிமெண்ட் ரெடி பண்ணி காரியத்தை முடிக்கணும். நீங்க சொன்ன மாதிரி நடக்கும் அப்படின்னா பணத்தை நான் தரேன். நீயா? எப்படி? அன்னைக்கு நான் வீட்ல இருந்து வரும்போது ஒரு 10ல இருந்து 15 சவரன் நகை இருக்கு. அதை வித்துடலாங்க. ஓ ஏண்டி கள்ளி, இதை எல்லாத்தையும் நீ முன்னாடியே கொடுத்திருந்தா என்னோட பிசினஸ் நான் டெவலப் பண்ணிருப்பேன்ல. இதுவும் நாசமா போறதுக்கா? இருக்கிற நகையை வித்து வர பணத்தை வச்சு பாத்துக்கலாங்க. அப்படின்னா அதை வித்து வர பணத்தை வச்சு எங்க அம்மா கிட்ட உங்க அப்பா பிசினஸ்க்கு பணம் கொடுத்தாருன்னு சொல்லணும். இது எல்லாத்தையும் மொத்தமா போய் பேங்க்ல கொடுத்தா நமக்கு மரியாதை இருக்காது. உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க அதை பண்ணிக்கோங்க. ஆனா அது எல்லாமே நமக்கு யூஸ் ஆகுற மாதிரி பண்ணுங்க. அதை நான் பாத்துக்கிறேன். நீ நகையை ரெடி பண்ணி பேக் பண்ணி வை. நாளைக்கு நம்ம அதை வித்து பணமாக்குறோம். ஓகே? இதுக்கப்புறம் நம்ம கிட்ட எதுவுமே இல்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நான் உங்களுக்காக பண்ற கடைசி தியாகங்க. அது எனக்கு நல்லா தெரியும் ஆஷா. இனிமே இந்த வீடு நமக்கு சொந்தமாக போகுது. நீ தான் இந்த வீட்டோட எஜமானி. நிஜமாதான். ஹலோ சாரதா, நான் மகேஸ்வரி பேசுறேன். சூரஜ் இருக்கானா? அவன் வெளியே போயிருக்கான். என்னாச்சு மகேஸ்வரி அம்மா? ஏதாவது முக்கியமான விஷயம்னா பிரீத்தி கிட்ட அவனோட மொபைல் நம்பர் இருக்கு. சூரஜ் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன?
உங்க வீட்ல ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா? எல்லாமே கைவீறி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சூரஜை கூட்டிக்கிட்டு எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ வந்துருங்க. இனி என்ன ஆனாலும் சரி, சமையலையும் குழந்தையையும் இங்க இருக்க வைக்க போறதில்ல. நீங்க அவளை கூட்டிட்டு போறதுக்கு தயாரா வரணும். நான் உடனே சூரஜுக்கு கால் பண்றேன். அவன் வந்த உடனே நாங்க கிளம்பி அங்க வந்துடுறோம். சரி. அம்மா, சமிலி கதவை சாத்திக்கிட்டு உள்ள லாக் பண்ணிக்கிட்டாமா. நான் போய் கூப்பிட்டு பார்த்துட்டேன், அவ திறக்க மாட்டேங்கிறா. அவ ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவாளா? அவ கையில குழந்தை இருக்கிறது பயமா இருக்கு. நீ போய் சீக்கிரம் லாலிய கூட்டிட்டு வா. அவ வந்தான்னா கண்டிப்பா இவ கதவை திறப்பா. சரிம்மா. நீ இதுலயே அவளை கூப்பிடு. இல்ல, லாலியோட நம்பர் என் மொபைல்ல தான் இருக்கு, நான் போய் பண்றேன். சரி, நீங்க போய் சமிலியை கூப்பிட்டு பாருங்க, அவ வராளான்னு. சமேலி, அம்மாடி சமேலி, சமேலி கதவை தர சொல்றேன்ல, கதவை தர. கடவுளே, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன். அம்மாடி கதவை தர. என்ன பொண்ணு இவ? லாலி இப்ப அவ ஃபேமிலியோட இருக்காளாம். 2 மணி நேரம் கழிச்சு தான் வருவாளாம். அது வரைக்கும் நம்ம காத்திருக்கலாம். சமிலி, கதவை தர. சமிலி, இந்த வேணுவோட கையில இருந்து நமக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தோணுது. பாலா ஏதாவது சொன்னாளா? நான் அவகிட்ட பேசி பார்த்தேன். வேணுவை விட்டுட்டு எங்கேயுமே வரமாட்டேன்னு அவ சொல்றா. அவளுக்காக இல்லையா, குழந்தைக்கு அப்பாங்கிற முறையில வேணு அவளோட இருக்கணும்னு நினைக்கிறா. அதுக்கான அர்த்தம் நாம அவளை கூட்டிட்டு போனா வேணுவும் கூட வருவான்னு சொல்றான். நீ தானே சொன்ன அவன் கூட வாழ்றதுக்கு பாலாவுக்கு விருப்பம் இல்ல, நாம அவளை கட்டாயப்படுத்தினா அவ அவனை விட்டுட்டு வருவான்னு. இப்ப என்ன ஆச்சு? வேணுவும் பாலாவும் சேர்ந்து நம்மளை நல்லா ஏமாத்திட்டு இருக்காங்க சுதா. 2 பேரும் நல்லா பேசி பிளான் பண்ணி தான் இங்க வந்திருக்காங்க. ஹரிக்கு நல்ல வேலையும் சம்பளமும் இருக்குன்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதுல பங்கு போட்டுக்க தான் அவங்க இங்க வந்து இருக்காங்க. இல்ல, பாலா அதுக்கெல்லாம் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டா. அவ இத்தனை நாளா அந்த திருட்டு கூட்டத்தோட தானே வாழ்ந்துகிட்டு இருந்தா. அவ மனசு மாறி இருக்கும். இல்லைன்னா நீ வாக்கு கொடுத்ததுக்கு அப்புறமும் வேணு கூட வாழ்ற வாழ்க்கைய அவ ஏன் வேண்டான்னு சொல்ல தயாரா இல்ல? அவங்க இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்தே எனக்கு சந்தேகம் தான். இப்ப அது உறுதியாயிடுச்சு. நேத்து நான் ஹரிக்கு கால் பண்ணிருந்தேன். பாலாக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு ஹரி சொல்றாரு மாமா. இனியும் நாம இறங்கி போனா அவன் தலை மேல ஏறி உட்காருவான். இத பத்தி ஹரி கிட்ட சொன்னா அவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. இங்க நம்ம தானே அனுபவிச்சுட்டு இருக்கோம். நீ என்னம்மா நினைக்கிற, அத சொல்லு. வேணுக்கு தெரியாம நம்ம இங்க இருந்து போகணும். நீங்க என்ன சொல்றீங்க மாமா? வேணு போகட்டும்னு நினைச்சுதான் நான் எதுவும் சொல்லாம இருந்தேன். ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன். அது எங்க? திருவாங்குளத்துல இருந்து சோட்டானிக்கர் போற வழியில மெயின் ரோட்ல இருந்து 1 கிலோமீட்டருக்கு உள்ள போகணும். அது அம்பாடி மலைன்னு சொல்லுவாங்க. நல்ல சௌகரியமான வீடு. இப்போதைக்கு நம்ம 3 பேருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா போதும். அப்படின்னா பாலாவும் குழந்தையும்? வேணுதானே அவளோட புருஷன். அவ வந்து எல்லாத்தையும் பார்த்துப்பான். இதுக்கப்புறம் அவனை பத்தியும் அவளை பத்தியும் யாரும் பேசக்கூடாது. இங்க பாருங்க, அவ வர. பாலா, நீ குழந்தைய தூக்கிட்டு எங்க போற? நான் இந்த வீட்டை விட்டு போறேன்னு நினைச்சு நீங்க சந்தோஷப்பட வேண்டாம். வா. பாலா, எங்க போறேன்னு சொல்லிட்டாவது போ. நான் எங்கேயும் போகல. என் குழந்தை பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் அவ வெளி உலகத்தை பார்க்கவே இல்லை. வேணுகோபால் கட்டாயப்படுத்தி என்ன இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது இவ எதுவுமே தெரியாம தூங்கிட்டு இருந்தா. நான் என் பொண்ணுக்கு சூரிய வெளிச்சமும் இயற்கையும் கிளிங்களையும் காட்ட போறேன். நீ வாமா. ஒயிட் பேர்டா? அங்க பாரு, எவ்வளவு அழகா இருக்குல்ல. இங்க இருக்கிற எல்லாமே ரொம்ப அழகா இருக்குல்ல செல்லம். இத பாருமா, இத பாரு, இந்த கிளியை பாரு.
பாத்தியா? செல்லக்குட்டி அங்க பாரு. அங்க பாரு, அங்க பாரு. செல்லக்குட்டி இங்க பாரு, இங்க பாரு, இந்த கிளியை பாரு. 15 பவுனுக்கு கம்மியா இருக்காது. 3 லட்சம் ரூபாய் கண்டிப்பா கிடைக்குங்க. பில்ல நான் உங்ககிட்ட கட்டாயமா காட்டுறேன். நான் உங்க மேல நம்பிக்கை வச்சுதானே இது உங்ககிட்ட கொடுக்கறேன். என் இதயத்தையே கொடுக்கற மாதிரி இருக்கு. நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன். கட்டாயமா நம்ம ஹோட்டல் ஜெயிக்கும். அப்போ இதை விட 3 மடங்கு நான் உனக்கு வாங்கி தரேன். இப்ப நான் கொடுக்கற நகை மட்டும் எனக்கு திரும்ப கிடைச்சிச்சுன்னா அதுவே போதுங்க எனக்கு. நீ ஒன்றும் பயப்படாத. இங்க இருந்து நம்ம ஒரு ஸ்டெப்பா மேல போயிட்டே இருப்போம். அப்ப நான் கிளம்பட்டுமா? உன்னோட பொறுமை தான் வேணுவோட பலம். உன் கண்ணு முன்னாடி தானே தட்டுல போட்ட சாப்பாடு அந்த ஆள் எங்களை சாப்பிட விடாம பண்ணாரு. அந்த நேரத்துல நான் ஏதாவது சொல்லியிருந்தேன்னா பாத்திரத்தை எடுத்து என் தலையிலேயே அடிச்சிருப்பான். எதுவும் பண்ண மாட்டான். நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ அந்த ஆளுக்கு எதிரா வாயை திறந்து பேச ஆரம்பி. என்ன பண்றான்னு அப்பதானே தெரியும். என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே பார்த்து எனக்கு பழக்கமாயிடுச்சு. பைத்தியம் முத்திருச்சுன்னா அந்த ஆளு இதுக்கு மேலேயும் பண்ணுவான். உண்மையை சொல்லணும்னா நீ இந்த விளையாட்டை வெளியே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனா நான் என்ஜாய் பண்ணல. ஆனா வேணுகோபால் தான் என்னுடைய வாழ்க்கையை இல்லாம பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ ஏன் எல்லாத்தையும் சகிச்சிட்டு இருக்க? அவனை விட்டு தள்ளு. முதல்ல நீ ஒரு வேலைக்கு போ. என் கை குழந்தையோட வா. இன்னைக்கோ நாளைக்கோ போன்னு நான் சொல்ல வரல. நீ முதல்ல உட்காரு. உன் வாழ்க்கையில இந்த வேணுகோபால் இல்லாம போயிட்டாலே நீ இழந்த நிம்மதி எல்லாம் உனக்கு திரும்ப கிடைச்சிரும். அந்த ஆளோட வியாதியை சுட்டி காமிச்சு நம்ம டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணா உடனே ஓகே ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த ஆளுக்கு உன் மேல எந்த உரிமையும் கிடையாது. இங்க பாரு, எவ்வளவு சீக்கிரம் அவனை வேண்டான்னு சொல்றியோ அவ்வளவு நல்லது. இந்த விஷயத்துக்காக நான் அம்மா கிட்ட என்ன பதில் சொல்லணும் அதே தான் நான் உங்ககிட்டயும் சொல்றேன். நான் பாலாவுக்கு கொடூரமான டார்ச்சர் எல்லாம் பண்ணேன்னு வேணுகோபால் சுயநனவோட அதை ஒத்துக்கணும். அந்த நேரத்துல தான் நான் அவனை வேண்டான்னு சொல்லுவேன். இப்படி தப்பான முடிவெடுத்து இந்த சின்ன வயசுல உன் வாழ்க்கையை நீ எடுத்துக்க போறியா? நாம இந்த விஷயத்தை பத்தி இதுக்கப்புறம் பேச வேண்டாம். என் எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா நினைக்கவே இல்லை. அவங்க நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சுதான் எல்லாருமே அப்படி சொல்றாங்க. அந்த சதுரங்க விளையாட்டுல வெட்டி வீழ்த்தப்படுற ஒரு ராணியா இருக்கிறதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. பாலா, அது அம்மாடி திவ்யா, ஏமா என்னமா நடந்தது? இப்ப அத பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. எல்லாம் ஏன் தப்புதாம்மா. சமிலி கிட்ட நான் அந்த மாதிரி நடந்திருக்க கூடாது. அண்ணன், நான் இப்ப இருக்கிற மனநிலைமையை நான் புரிஞ்சுக்காம அவ மேல ரொம்ப கோவப்பட்டுட்டேன். அடிக்கவும் செஞ்சுட்டேன். எனக்காக இந்த தியாகத்தை நீ ஏத்துக்க வேண்டாம்னு ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கல. இந்த மாதிரி நடக்கும்னு நல்லாவே தெரியும். என்னாலதான் உங்க எல்லாருக்குமே கஷ்டமா போச்சு. சாரி. இனி சமிலியோட விஷயத்துல என்ன தவிர வேற யாருக்கும் எந்த சிரமமும் வரவே கூடாது. ஆனா அவ உங்க கூட வர மாட்டாளே. அவ என் பொண்டாட்டி. எவ்வளவு எதிர்த்தாலும் நான் அவளை கூட்டிட்டு போவேன். இனி அவளும் குழந்தையும் என் கூட தான் இருப்பாங்க. நீ கோவப்பட வேண்டாம்ப்பா. நாம கொஞ்சம் சமாதானமா பேசி பார்க்கலாம். இனி சமாதானமா பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. கையால தான் அவளுக்கு சொல்லி நான் புரிய வைப்பேன். சூரஜ், நீ சண்டை எல்லாம் எதுவும் போடாதப்பா. அப்புறம் இவங்களுக்கு தான் ரொம்ப அவமானம் ஆயிடும். இதுக்கப்புறம் சமிலி இங்க இருந்தானா இதை விட பெரிய அவமானத்தை அவங்க சந்திக்க வேண்டியிருக்கும். மகேஸ்வரி அம்மா, இனி என்ன நடக்குதுன்னு நாம பார்க்கலாம். அண்ணே, கொஞ்சம் நான் கூப்பிடுறேன். சமிலி, சமிலி கொஞ்சம் கதவு தர. சமிலி, சமிலி, சூரஜ் வந்திருக்க, கதவு தர.
கதவை திறக்க லேட் பண்ணினா கதவை உடைச்சிருவேன். ஒழுங்கா தர. என்னப்பா அது சத்தமே இல்லாம இருக்கா? நீ தள்ளு, நான் கூப்பிடுறேன். அம்மாடி சமேலி, கதவை திறமா. அம்மாடி கதவை திறமா. திறக்க மாட்டேங்கிறாளப்பா. இப்ப என்னம்மா பண்றது? ஒருவேளை அவ ஏதாவது... சூரஜ், அவ உள்ள தாப்பா போட்டுக்கிட்டு இருக்கா. திறக்க முடியுமான்னு பாரு. கதவு உடைஞ்சாலும் பரவாயில்ல, வேற மாத்திக்கலாம். நீ போய் பாரு. பாத்ரூம்ல கூட இல்லையே. அம்மாடி பிரீத்தி, சீக்கிரம் கிருஷ்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம விவரம் சொல்லி ஆகணும். குழந்தைய வச்சுக்கிட்டு அவ ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. இப்ப என்ன பண்றது? நீ இங்கேதான் இருக்கியாம்மா? நான் கொஞ்ச நாளாவே இங்கதான் இருக்கேன். நீ உன் புருஷன் கூட சண்டை போட்டு கொஞ்ச நாள் இங்க வந்து தங்குனல்ல, அப்ப பார்த்தது. அது நடந்து முடிஞ்சு 1 வருஷத்துக்கு மேல ஆகுது. நீங்க நல்லா இருக்கீங்களாண்ணா? நான் நல்லா இருக்கேம்மா. ஒரு 2-3 வீட்டை வாடகைக்கு கொடுத்துருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டு இருக்குமா. ஆமா, ஜெயச்சந்திரன் வீட்டுல இல்லையாம்மா? இருக்காரு. நான் 2 வாரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துட்டு போனேன். 2 மாசம் வாடகை இன்னும் வரலம்மா. ஹரியோட கல்யாணத்துக்கு எதிர்பார்த்ததை விட செலவு அதிகமாயிடுச்சுன்னு போன தடவையும் வாடகை கொடுக்கல. உனக்கே தெரியும்ல, வாடகை காசை வச்சுதான் என் பொழப்பு ஓடுதுன்னு. வாடகை கொடுக்க முடியாட்டினா வேற வீடு மாத்திக்கங்கன்னு நான் சொல்லிட்டேன். இப்பவே போனாங்கன்னா அட்வான்ஸ் வந்து கழிச்சிடலாம். ஆமா, உன் புருஷன் கூட உள்ள பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சா? இப்ப 2 பேரும் சந்தோஷமா இருக்கீங்கல்ல? ஆமா. அதெல்லாம் அப்படித்தாம்மா. எப்பவாவது உங்களுக்குள்ள சண்டை வந்தா தான் அப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு உங்களுக்குள்ள சண்டையே வராது. அப்புறம் ஒரு நாளைக்கு கூட உன்னை பார்க்காம அவரால் இருக்கவே முடியாது. அப்புறம் உன் வீட்டுக்காரர் எனக்கு அறிமுகப்படுத்தணும், சரியா? நான் அப்பாவை கூப்பிடுறேன். இங்கேயே இருமா. உன்கிட்ட நான் ஒன்று கேட்கணும். குழந்தைங்க ஏதாவது இருக்கா? அதை பத்தி சொல்லவே இல்லையே. குழந்தைங்க இல்லைன்னா யார் நீ? இவளுக்கு தாலி கட்டணும்டா. அவனே உன்ன விட மாட்டேன்டா. எதுவும் பண்ணிடாதீங்க. இவர்தான் இந்த வீட்டுடைய ஓனர். வாடகை கேட்கறதுக்காக வந்திருக்காரு. அப்படியா? ஓடி அந்த பக்கம். இவனை பார்த்தாலே தெரியுது வாடகை கேட்கறதுக்கானா? இவன் அண்ணன் மாதிரியா? சொல்றா, எத்தனை நாள் உங்களுக்கு இந்த உறவு இருக்கு? அவர்கிட்ட எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? ஓஹோ, அப்ப இத பத்தி உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கல? சொல்றா, எவ்வளவு நாளா இது நடந்துட்டு இருக்க? 2 வருஷம் ஆகுது. ஓஹோ,
அப்படின்னு எங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த உறவு இருக்கோ? உறவா? என்ன உறவு? நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம்டா. இந்த வீட்டுக்கு வாடகை வாங்குற பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வேணும் நீ இவரை வில்லனா பெரிய பிரச்சனை ஆயிடும். உங்களுக்கு குழந்தை இருக்கா இல்லையான்னு இவன் எது கேக்குறான்? ஏய் வேணு, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. மாசம் மாசம் இந்த வீட்டுக்கான வாடகையை இவர்தான் வாங்க வருவாரு, பால். ஜெயேந்திரன் சார், என்ன இதெல்லாம்? பாலா, முதல்ல வேணு வந்தாலும் விட சொல்லு. ஐயோ, தயவு செஞ்சு அதால விடுங்க. வேணுகோபால், உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? முதல்ல இந்த ஆள் மேல இருந்து கையை எடுங்க. இவனுக்கு உனக்கு என்ன வரும்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நான் கை எடுப்பேன். நீங்க நம்பர் விதத்துல சொல்லணுமா இல்ல நான் உண்மையை சொல்லணுமா? உண்மையை சொல்லு. சொல்றே. புள்ள தொட்டில ஒரு குழந்தை படுத்துக்கிட்டு இருக்கல, அதோட அப்பா தான் இவரு. என்ன போதுமா? பதில் உங்களுக்கு திருப்தியா இருந்துச்சுன்னா கையெடுங்க. என் அப்பா வயசு இருக்கிற உங்களோட பேரை சொல்லி நான் அந்த மாதிரி சொன்னது என்னோட தலையெழுத்து. நான் அப்படி சொன்னதுக்காக உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஜெயேந்திரன் சார், பல வீட்டுல நாய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு எழுதி போட்டிருப்பாங்க. உங்க வீட்டுல கேட்ல மருமகன் ஜாக்கிரதைன்னு போர்டு எழுதிங்க. அடிச்சடா போடா. ஏய் பாலா, கடவுளே. இதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு போறது தான் நமக்கு நல்லது. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.